அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 23வது அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய அமர்விலே நாங்கள் முக்கியமான சில விடயங்களை பார்ப்போம். அதிலே நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா ஹஜ்ஜின் நாங்கள் இறுதியாக பார்த்த வசனத்திலே 29வது வசனத்தில் இறுதியிலே வலியத்தவ்வஃபு பில் பைத்தில் அதீக் என்பதாக சொல்கிறான். காபாவை வலம் வரட்டும், அவர்கள் காபாவை தவாஃப் செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது பில் பைத்தில் அதீக், பைத்துல் அதீக்கை தவாஃப் செய்யட்டும் என்று சொல்கிறான். பைத்துல் அதீக் என்று சொன்னால் என்ன? அது காபாவைக்கு குறிக்கின்றது. காபாவுக்கு ஏன் அல் பைத்துல் அதீக் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அறிஞர்கள் இரண்டு முக்கியமான கருத்துக்களை அதிலே சொல்கிறார்கள். அல் அதீக் என்பதற்கான கருத்து ஒன்று பழமையானது, மிக பழமையான பள்ளிவாயில். எங்களுக்கு தெரியும், முதலாக உருவாக்கப்பட்ட பள்ளிவாயில் என்ற அடிப்படையில் அது அதைவிட பழமையான ஒரு பள்ளிவாயில் கிடையாது. அந்த அடிப்படையில் அது அதீக் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லது இன்னும் சில அறிஞருடைய கருத்து அல் முஅத்தகு மினல் ஜபாபிரா, அநியாயக்காரர்கள் தீங்குகளை விட்டும் அது பாதுகாக்கப்பட்டது, அது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் அடிமை உரிமை விடுவதற்கு சொல்லப்படும். ஆத்தக அதிலே இருந்து வந்த அதை நரக விடுதலைக்கு நாங்கள் மித்குமினார் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். எனவே அந்த விடுதலை தீமைகளிலிருந்து, அநியாயக்காரர்களிலிருந்து அது பாதுகாக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டது என்ற அடிப்படையிலும் அதற்கு அப்படி அதீக் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு கருத்துக்களுமே அது பொருத்தம். பழமையான தீங்குகளிலிருந்து, அநியாயக்காரர்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட இல்லம் என்று சொன்னாலும் அது பொருத்தமானதுதான். இரண்டு கருத்துக்களையும் நாங்கள் கூறலாம் அதீக் என்பதற்கு. எனவே இரண்டுமே அந்த காபாவுக்கு பொருத்தமானது, இரண்டுமே காபாவுக்கு பொருத்தமானது. அடுத்ததாக இதுவரை பார்த்த அந்த சூரா ஹஜ்ஜினுடைய அந்த வசனங்களிலிருந்து பெறக்கூடிய முக்கியமான சில படிப்பினைகளை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக, உள்ளங்கள் காபாவை நேசிக்கின்றன. உள்ளங்கள் அனைத்தும் காபாவை நேசிக்கும் விதமாக எப்பொழுதும் அந்த மக்காவுக்கு செல்ல வேண்டும், காபாவை பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு உள்ளங்கள், எல்லோருடைய முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் காணப்படுகின்றன. அதனால்தான் எவ்வளவு சிரமப்பட்டாலும் கூட இந்த காபாவுக்கு செல்ல வேண்டும் என்ற இயக்கத்திலே பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அதற்காக வேண்டி காலாகாலமாக பணத்தை சேகரித்து வைத்து மிகப்பெரிய ஆபத்தான பயணங்களை கூட மேற்கொண்டு காபாவுக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தற்காலத்திலே எங்களுக்கு செல்வது இலகுவாக இருந்தாலும் ஒரு காலத்திலே, ஆரம்ப காலங்களில் எல்லாம் சென்றால் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் உயிரோடு திரும்ப வருவது என்பது நிச்சயமற்றது. அண்மை காலம் வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. என்றால் பெரும்பாலும் கப்பலில் தான் செல்வார்கள். கப்பலில் சென்று திரும்ப வருவதற்கு பல மாதக்கணக்கில் தேவைப்படும். எனவே அன்று ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் வயதாளிகள் தான் ஹஜ்ஜு செய்வார்கள், வாலிபர்கள் ஹஜ்ஜு செய்ய மாட்டார்கள். ஏன்? உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படியான சிரமங்களை கூட தாங்கிக் கொண்டு ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சில ஊர்களில் இருந்து பலர், ஒரு ஊருக்கே ஒருவர் தான் ஹஜ்ஜுக்கு வந்திருப்பார். மிகச் சிரமப்பட்டு வருவார். வரும்பொழுது அவர் பல நோக்கங்களோடு வருவார், பல நேர்ச்சைகளோடு வருவார். பல நேர்ச்சைகளோடு அந்த ஊர் மக்கள் பலர் ஒரு எனது பெயரிலே நீங்கள் ஒரு தவாஃப் செய்யுங்கள், எனது பெயரிலே ஒரு உம்ராவை செய்யுங்கள், எனது பாப்பாவுடைய பெயரிலே இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள் என்று பல விடயங்களை அவரிடத்திலே சொல்லி அனுப்புவார்கள். ஏன்? ஹஜ்ஜுக்கு வருவது என்பது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எனவே பல்வேறு விதமான நேர்ச்சைகளோடு அவர் வருவார். அதனால்தான் இந்த வசனத்துக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா வல்யூஃபு நுதூரஹும், அவர்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதற்கான ஒரு காரணமாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். மனிதர்கள் அந்த காலத்திலே வரும்பொழுது பல்வேறு நேர்ச்சைகளோடு வரக்கூடிய வளமை இருந்தது. தற்பொழுது அடிக்கடி பலரும் சென்று வருவதனால் அப்படியான ஒரு நிலைமை குறைந்திருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் அவ்வளவு காபாவோடு ஒரு நெருக்கம், ஒரு நேசம், ஒரு பிணைப்பு ஏன் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது என்று கேட்டால், அல்லாஹ் தஆலா தனது பள்ளியை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வத்தஹிர் பைத்திய, எனது வீட்டை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், எனது வீட்டை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். தன்னோடு அல்லாஹ் தஆலா இணைத்து சொல்கிறார். எனவேதான் மக்களுடைய உள்ளத்திலே அதை பற்றிய அன்பு அதிகமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ் தஆலா தன்னோடு இணைத்து தனது வீடு என்று சொன்னதன் காரணமாக அதன் மீது அவ்வளவு ஒரு மகத்துவம், கண்ணியம், இரக்கம்,
ஒரு பிழைப்பு அவர்களுக்கு ஏற்படுகிறது. இது முதலாவது விடயம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா காபாவை பற்றி சொல்லும் பொழுது, எனது இந்த வீட்டை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், தவாஃப் செய்பவர்களுக்கும் தொழக்கூடியவர்களுக்கும். இந்த 2 அமல்களும் காபாவோடு பின்னி பிணைந்தவை. அது காபா இல்லாமல் அது சாத்தியமல்ல. காபாவோடு சம்பந்தம் இல்லாமல் அந்த 2 அமல்களையும் நாங்கள் செய்ய முடியாது, சாதாரண நிலைமையில் செய்ய முடியாது. மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தூய்மைப்படுத்துங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து தூய்மையாக எனது பள்ளி வாயிலை நீங்கள் வையுங்கள் என்று சொல்கிறார். எனவே காபாவுடைய அந்த காபாவிலே, மஸ்ஜிதுல் ஹராமிலே எந்த விதமான அழுக்குகளையும் நாங்கள் வைக்கக்கூடாது, அதனை அழுக்காக்கக்கூடாது. நாங்கள் அழுக்காக்கக்கூடாது. மிக கவனமாக, சுத்தமாக, பரிசுத்தமாக நாங்கள் அதனை பேணி பாதுகாக்க வேண்டும். அசுத்தம் என்று சொன்னால் 2 வகையான வெளிரங்கமான அசுத்தங்கள், அதே நேரத்தில் உள்ரங்கமான, அதாவது பாவங்கள், பிதஅத்துகள், தவறுகள், இவற்றையும் நாங்கள் செய்யக்கூடாது. ஷிர்கான காரியங்கள், பிதஅத்தான காரியங்கள், பாவமான காரியங்கள், எவற்றிலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. அந்த இடத்திலே ஏனைய இடங்களிலும் ஈடுபடக்கூடாது. ஆனால் இந்த இடத்திலே மிக முக்கியமாக அதற்குரிய மரியாதை ஏனைய இடத்திலே செய்யக்கூடிய ஒரு தவறை போன்றல்ல, காபாவிலே அல்லது மஸ்ஜிதுல் ஹராமிலே நாங்கள் செய்யக்கூடிய தவறு. அது மிக பாரதூரமானது. ஏனைய இடத்திலே சாதாரணமாக இருந்தாலும் அங்கு மிக பாரதூரமானது என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத எந்த விதமான காரியங்களிலும் நாங்கள் அந்த காபாவிலே, நாங்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் செய்வதற்கு மக்களை நீங்கள் அழையுங்கள் என்று சொல்வதற்கு முன்னால், எனது பள்ளி வாயிலை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதிலிருந்து சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவதற்கு முன்னால் வீட்டை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆதாரமாக அவர் சொல்கிறார். எனவே விருந்தாளி வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் வீட்டை நாங்கள் சுத்தமாக்கி விட வேண்டும் என்பது விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதில் உள்ளது. தனது வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா அந்த வீட்டை சுத்தமாக வைக்குமாறு சொல்கிறார். உண்மையிலே தற்போது காபா, மதீனா, மக்காவை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் எந்த நேரமும் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே எவ்வளவு தூய்மையாக அதனை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன அந்த கட்டளையை தற்போதுள்ள அதனை பரிபாலிக்கக்கூடியவர்கள் மிகவும் சிறப்பாக அதனை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எந்த விதமான தயக்கமும் என்று சொல்ல முடியும். அதற்காக வேண்டி அவர்களுக்கு நாங்கள் கட்டாயமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அது அவர்களுடைய கடமைதான். இருந்தாலும் ஒரு கடமையை ஒருவர் செய்தாலும் கூட அதற்கு நாங்கள் நன்றியோடு நடப்பது எங்களுடைய கடமை. அதே நேரத்திலே தொழுகையிலே நாங்கள் எங்களுடைய ஆடைகளை சுத்தமாக வைத்திருப்பது எங்களுடைய தொழுகை செல்லுபடியாதற்கு முக்கியமான ஒரு நிபந்தனை. தொழுகையிலே நமது ஆடை சுத்தமாக இருப்பது தொழுகை செல்லுபடியாகுவதற்கான ஒரு நிபந்தனைகளில் ஒன்று என்பதற்கும் இங்கு ஆதாரம் இருக்கிறது. எங்கே ஆதாரம் இருக்கிறது என்றால், அல்லாஹ் தஆலா தொழுகையாளியோடு சேர்ந்திருக்காத அவனுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த இடத்தை கூட சுத்தமாக தூய்மையாக வைத்திருக்குமாறு சொல்லுகின்றார். அப்படி என்றால் தொழக்கூடியவனோடு இணைந்திருக்கக்கூடிய அவனுடைய ஆடையை சுத்தமாக வைத்திருப்பது என்பது அதைவிட மிக முக்கியமானது என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா இங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் மக்களை அழையுங்கள், அவர்கள் வருவார்கள் என்று. அப்ப நீங்கள் அழைத்தால் அவர்கள் வருவார்கள். எனவே அழைப்பதை வருவதற்கான காரணமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறார். எனவே இதிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அழைப்பை ஏற்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழைப்பை ஏற்று மக்கள் வருவார்கள் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றான். அதனால் தான் அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா வெறுமனே நீங்கள் அறிவியுங்கள் என்று கூறி முடித்துக் கொள்ளவில்லை. நீங்கள் அறிவியுங்கள், அவர்கள் வருவார்கள் என்று சொல்வதிலே அவர்கள் வருவதற்கான உத்தரவாதத்தை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றார். அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் கால்நடையாக வருவார்கள், வாகனத்திலும் வருவார்கள். எனவே ஹஜ்ஜுக்கு நடந்து வருவதும் அனுமதிக்கப்பட்டது. எனவே ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு கட்டாயம் வாகனம் இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை.
தூரப்பிரதேசங்களிலிருந்து வருபவர்களுக்கு வாகனம் அவசியம் வெளிநாடுகளிலே இருந்து. ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் வாகனம் இல்லாமல் சென்று ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பு இருந்தால் அவர்கள் செய்வது கடமை. அவர்கள் செய்வது கடமை. எங்களுக்கு வாகனம் இல்லை, எனவே நாங்கள் ஹஜ்ஜு கடமை இல்லை என்று அவர்கள் இருந்துவிட முடியாது. அடுத்த முக்கியமான படிப்பினை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அடையுங்கள், அவர்கள் உம்மிடத்திலே வருவார்கள். தூக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறோம், உங்களிடத்தில் அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். காபாவை நோக்கி வருவார்கள் என்று சொல்லாமல் உங்களை நோக்கி வருவார்கள் என்று சொல்கிறான். ஏன் என்றால், முதலாவது காரணம், அவர்கள் தான் அழைத்தவர்கள். எனவே ஹஜ்ஜு காபாவை நோக்கி யாராவது வந்தாலும் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழைப்பை ஏற்று வந்ததனால் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு. இன்னும் ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. இவ்வாறு அல்லாஹ் தஆலா சொல்வதற்கான காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வாழ்நாளிலே தான் மரணிப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுடைய பருவகாலத்திலே அவர்கள் வருவார்கள். ஹஜ்ஜுடைய காலத்திலே காபாவுக்கு வருவார்கள். மக்களுக்கு தௌஹீதை எடுத்துச் சொல்வதற்காக அவர்கள் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள், சமூகம் அளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்கிறான் என்பதாகவும் ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அடையுங்கள், அவர்கள் உலகத்தின் பல பக்கங்களிலிருந்து தூரமான பிரதேசங்களிலிருந்து வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதன் மூலமாக இந்த உலகத்திலே இஸ்லாம் எல்லா இடங்களுக்கும் பரவும் என்ற ஒரு நற்செய்தி அதில் இருக்கிறது. என்றால் எல்லா தூர பிரதேசங்களிலெல்லாம் இந்த ஹஜ்ஜுக்கு வருவதாக இருந்தால் எல்லா இடங்களுக்கும் இஸ்லாம் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது சாத்தியம். தூர இடங்களிலெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்ந்தால்தான் தூர இடங்களிலிருந்து அவர்கள் வர முடியும். எனவே இஸ்லாம் உலகம் முழுக்க அது பரவும் என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இதனை சில அறிஞர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இங்கு வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அந்த அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வினுடைய பெயரை அவர்கள் திக்ர் செய்வார்கள், ஞாபகம் செய்வார்கள் என்று சொல்வதிலே என்ன எங்களுக்கு முக்கியமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதிகமாக நாங்கள் இந்த காலங்களிலே திக்ர் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுடைய காலங்களில் நாங்கள் அதிகமாக திக்ரை அதிகரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் திக்ர் செய்வது சாதாரண நாட்களிலும் வரவேற்கத்தக்க ஒரு முக்கியமான ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. ஆனாலும் அல்லாஹ் தஆலா இங்கு குறிப்பிட்டு சொல்லியிருப்பதனால் நாங்கள் அதனை அதிகமாக செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு நோன்பாளிகளுக்கு ரையான் என்ற சுவனம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா ரமதானில் மாத்திரம் நோன்பு பிடித்தவர்களுக்கு அது கிடைக்குமா என்றால் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், இல்லை, சுன்னத்தான நோன்புகளை வேறு வேறு சுன்னத்தான நஃபிலான நோன்புகளை யார் நோக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சிறப்பு கிடைக்கும். ஏனென்றால் இல்லாவிட்டால் ரையான் என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும் பொதுவாகிவிடும். ஏனென்றால் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவர் நோன்பு பிடிக்கத்தான் செய்வார் ரமதானிலே. எனவே நோன்பு பிடித்தவர்களுக்கெல்லாம் ரையான் கிடைப்பதாக இருந்தால் எல்லா முஸ்லிம்களுக்கும் கிடைக்கும். எனவே ரையான் என்ற அந்த வாசலுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லாமல் சென்றுவிடும். எனவே அதற்கு ஒரு சிறப்பாக நாங்கள் சொல்லுவதாக இருந்தால் கட்டாயம் மேலதிகமான எல்லோரையும் விட மேலதிகமாக நோன்பு பிடித்தவர்களுக்குத்தான் அது கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அவர்களுக்கு வழங்கப்பட்ட கால்நடைகளுக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள் என்று சொல்கிறான். இதிலிருந்து நாங்கள் புரியக்கூடிய விடயம், ஆடு மாடு ஒட்டகம்தான் உதுஹையா கொடுக்கப்பட வேண்டும். ஏனைய பிராணிகளை குர்பானி கொடுக்க முடியாது என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உதுஹியாவிலிருந்து நாங்களும் உண்ணலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் என்ற ஆதாரமும் ஃபகுலூ மின்ஹா, நீங்களும் சாப்பிடுங்கள், ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்பதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே இந்த விடயங்களை நாங்கள் மிக கவனமாக புரிந்து இந்த வசனங்களை நமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.